வாங்க இன்றைக்கி ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1/2 கிலோ மட்டனை எடுத்துக்கோங்க. மட்டனை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இதிலேயே எலுமிச்சை சாறு ஒரு 1/2 பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே இஞ்சி பூண்டு விழுதும் நாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உப்பு நாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காரம்லாம் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை போட்டு ஊற வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த கறி அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நாம் பிரியாணிக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிலேயே ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பெருசாக இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 3மே நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பக்கம் தனியாக வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தக்காளி சின்னதாக 2 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீல வாக்கில் அறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரிஞ்சி இலை பெருசாக 1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், பட்டை சிறிதளவு, மராட்டி மொக்கு 2, ஸ்டார் பூ 1, லவங்கம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் மட்டனை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதிலேயே கல் உப்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு தண்ணி நம்ம வேகிற அளவு ஊற்றிக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டன் ஒரு 80% வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது மட்டனும் வெந்துடுச்சு. நம்ம திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டன் தனியாக தண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மட்டன் தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இப்போ பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மராட்டி மொக்கு, ஸ்டார் பூ, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதை நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதை நாம் இதில் சேர்த்துக்கலாம்.
இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 நிமிஷம் கலக்கினா போதும். இப்போ இதுலேயே நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் திரும்பி ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் மட்டனை வேக வச்சுருக்கும் போது சேர்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி பச்சை மிளகாவும் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சதுக்கு போட்டிருக்கோம். இப்போ அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பத்தலைன்னு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போது நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியை நாம் ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். எனக்கு மட்டன் தண்ணி 2 டம்ளர் வந்துருக்கு. இப்போ இன்னும் 1 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கும்போது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது, காரம் தான் பத்தலை. அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை கழுவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ஒரு கொதி வந்ததும் நாம் மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதை திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம ஒரு 1/2 பழம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம். முக்கால்வாசி 80% வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் தம் போட்டுடலாம். இப்போது அடுப்பு மேலே தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணியை இதில் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு நாம் அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி தவா மேலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுருக்கு. ஒரு 15 இல்லை 20 நிமிஷம் விட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இதை திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஆம்பூர் பிரியாணி ரெடி. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம்.
இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே அரிசியை ஊற வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எல்லாம் செய்யும்போது நான் அப்படியே கழுவி அப்படியே தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான ஆம்பூர் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.